உங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 20 வருடங்களுக்கு மேல அந்த ப்ரொஃபஷன் எப்பவுமே அது சீரியஸா தான் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தானே உங்கள நாடி வருவாங்க. நெறைய விஷயங்கள் கேட்பாங்க. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட. எப்பாவது அது ஹிலேரியஸா இருந்திருக்கா மேம்? லைக் அப்ப இல்லன்னா கூட இப்ப யோசிச்சு பார்த்தா, சிரிக்கிற மாதிரியான லைட்டரான இன்சிடென்ட்ஸ் இருக்கா? உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்றது எங்க எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரியான சைட்ஸ் ஜோசியருங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே வராது. லேடீஸ் வந்து நான் அந்த சைட்ல உட்காந்து இவங்க இந்த சைட்ல உட்காரும்போது, உங்களுக்கு என்ன மேடம் உங்களுக்கு எல்லாம் நீங்க தான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமே. அதனால நீங்க என்னவோ பண்ணிப்பீங்களே அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்படி நினைக்காதீங்க. எனக்கும் பிரச்சனை உண்டு. எனக்கும் ஃபேமிலி உண்டு. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது இட்ஸ் லைக் ஹவ் யூ ஹேண்டில் இட். வருமுன் காப்போம்ங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட, வரும்பொழுது நீ அதை அனுபவித்து தீரணுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு சில இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா நேயர்களுக்கு வந்து தெரியணும் என்ன ஓகே. மாதிரியான கஷ்டங்கள் நாங்க படுறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஐ ரிமெம்பர் ஒன் கேர்ள் என்கிட்ட வந்துட்டு ஜாதகத்தை என் டேபிள் மேல வச்சுட்டு ம். ஆம், எனக்கு இது வந்து சொல்லுங்க அப்படின்னா, ம். என்ன சொல்லணும் அப்படின்னு, இல்ல எனக்கு என் ஹஸ்பண்ட பிடிக்கல ம். அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் கல்யாணம் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல யாருக்கு தான் பிடிக்குது? ஒரு ஸ்டேஜ்ல யாருக்கு தான் பிடிக்குது? நான் சொன்னேன் இது எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தானே, இதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னா, இல்ல எனக்கு என் கணவரோட வாழ இஷ்டம் இல்ல. நான் வந்து ஐ சா த ஹாரோஸ்கோப். நான் சொன்னேன் நீ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இந்த இந்த ஹஸ்பண்ட்னால கணவர் இல்ல. இந்த இந்த ஓகே. ப்ராப்ளம். ஸோ உன்னோட ஐடியா என்ன ம். அப்படின்னா, ம். அவளுக்கு என்னன்னா அவ மைண்ட் ஃப்ரேம்லயே ஃபிக்ஸ் பண்ணின்னு வந்துட்டா. ஓகே. அவ பழைய லவரோடயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! ஸோ அவங்க வந்து பேசி வச்சுட்டு தே ஹேவ் கம். ஓகே. உங்ககிட்ட அப்படிலாம் வந்து வருவாங்க சொல்லுவாங்களா? வருவாங்க. அப்ப நாளைக்கு சொல்லிடலாம்ல, ஜோசியர் சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து போயிட்டேன்னு சொல்லலாம்ல. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அதுக்காக தென் ஷீ செட் நான் வந்து என் ஹஸ்பண்டோட எனக்கு வாழ இஷ்டமே இல்லை இஷ்டமே இல்லைன்னு ஷி வாஸ் கெப்ட் ஆன் டெல்லிங். ம். என்ன பேசவே விடல. நான் சொன்னேன் இது கட்டம் இப்படி இருக்குமா, இது இப்படிதான் இருக்கும், இதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்னு சொல்லும்போது அவளுக்கு அதை வந்து இஷ்டமே படல. அப்ப நான் கேட்டேன், சரி நீ என்னதான் சொல்லணும்னு ஆசைப்படுறங்கும் போது அவ வந்து கிளியரா இருக்கா. இல்ல மேடம் என் பழைய லவர் என்னை கூப்பிடுறான், என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான், என் மேல ரொம்ப பாசமா இருக்கான், அதனால நான் போறேன். அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, ஏன்னா ஷீஸ் கம் ஃப்ரம் அன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். உங்ககிட்ட நான் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கேன் தெரியுமா, நான் நாமக்கல்ல இருந்து வந்தேன் அப்படின்னு. நான் சொன்னேன் நீ நார்வேல இருந்து வந்தாலுமே நான் வந்து கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவ வந்து ஆனா அந்த பர்சனோடய என் ஆபீஸ் வந்திருந்தா. எனக்கு அது அப்புறம் தான் தெரியும். சோ அவ வந்து she was just வெயிட்டிங். இது வந்து நான் வந்து மேடம் சொல்லிட்டாங்க அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தாளா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அவங்க என்னங்க அதுக்கப்புறமா எல்லாம் நமக்கு போன் பண்ணி எல்லாம் கேட்பாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களாமே அப்படி சொன்னீங்களாமே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னா நான் வந்து கால் டாக்ஸில வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் நான் காசு தர முடியாது, இவன் நாமக்கல்ல இருந்து கால் டாக்ஸி எடுத்துன்னு வந்ததுக்கெல்லாம். அதனால நான் கிளியரா சொல்லிட்டேன், நீ இந்த ஹஸ்பண்டோட நான் ஹஸ்பண்ட கூட்டுவான்னு சொல்றேன். She is not interested. How do you deal with this? சிரிச்சிட்டு விட்டுருவீங்களா? அந்த சமயத்துல கோவம் வரும். ஐயோ கடவுள் நம்மள இப்படி எல்லாம் கேட்க ரொம்ப சிரிப்பா இருக்கா. நான் நினைச்சேன் நம்ம என்னுடைய தலையெழுத்த பாரு இப்படி எல்லாம் உட்கார்ந்து கேக்குற நிலைமை வந்துடுச்சு. அந்த கேள்வி என்ன பார்த்து ஏன் கேட்ட அந்த மாதிரி அப்படின்னு. பட் தே திங்க் ஒரு ஜோசியர்ட்ட வந்தா இவங்கதான் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல அந்த மாதிரி.